என் ஹஸ்பண்ட் ஆசாசியாக வாங்கினது இப்படி நடக்கும் நாங்கள் 2 பேருமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஹாய் கைஸ், இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து பானிபூரி தான். வீட்டில் தான் செஞ்சேன். பூரி மட்டும் ரெடிமேட் சஃபாரியில் வாங்கினேன். நேற்று என் ஹஸ்பண்ட் ஐ வாட்ச் வாங்கினாங்க இல்லைங்களா, அது வாங்கும் போது நாங்கள் ஆன் பண்ணி பார்த்தோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க 1 hour சார்ஜ் போட்டதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நாங்களும் வீட்டுக்கு வந்து 1 hour இல்லை, நைட் ஃபுல்லாமே சார்ஜ் போட்டோம், ஆனே ஆகலை. உடனே நாங்கள் அந்த ஷாப்பில் இருக்கிற ஓனருக்கு வந்து கால் பண்ணி சொன்னோம் இதுமாரிட்டு. அவங்க சொன்னாங்க ஓகே, நியூ பீஸ் நான் ஓப்பன் பண்ணி சார்ஜ் போட்டு வைக்கிறேன், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. அதேமாரி நாங்கள் நெக்ஸ்ட் டே போயிட்டு அந்த பீஸை கொடுத்துட்டு நியூ பீஸ் வாங்கிட்டு வந்தோம். இது நியூ தான், பட் ஏன் அது ஆன் ஆகலைன்னு எனக்கு தெரியல. அதை முடிச்சுட்டு நாங்கள் அடுத்து வந்து மொபைலாக தான் வந்தோம். நாளைக்கு சண்டே இல்லைங்களா, நாங்கள் எப்போவுமே நான்வெஜ் வந்து இந்த மேங்கோ சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். இங்கே வந்து இந்தியன் மட்டன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் ஸ்மெல் வரும், பட் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஸோ எப்போவுமே இங்கே தான் வந்து வாங்குவோம். இப்போது ரீசெண்ட் டேயில் வந்து நான் அந்த பிஸ்கெட்டுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டேன். இது வந்து கோதுமை மாவில் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும்.